சுவாமி. உண்மைதான். என்னுடைய வயிற்றிலே கருவுற்ற நேரம் 36 திங்களாகி 36 மாதமாகி என்னுடைய வயிற்றிலே வளர்வது கல்லா கருப்பாறையா மரமா செடியா கொடியா மண் மேடா ஒன்றுமே தெரியவில்லே சுவாமி. சுவாமி உன் மகள் கூறுவது பார்த்தையா சுவாமி? என் வயிற்றில் இருப்பது கல்லோ கரும்பாறையோ மரமோ செடி கொடியோ எனக்கு மன கவலையாக உள்ளது. அவள் வயிற்றில் இருப்பது கல்லும் அல்ல கரும்பாறையும் அல்ல செடி கொடியும் அல்ல. இருப்பது என்ன தெரியுமா? கருதான் 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 கருதான். பத்து மாதத்துக்குள்ளே பிறந்திருக்க வேண்டும். இவ்வளவு நாளாக பிறக்கவில்லை. அது காரணம் என்ன சுவாமி? ஓ, இதற்குண்டான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் துடிக்கிறீர்கள். அவளோடு கூறுகிறேன், இருவரும் கவனமாக நீங்கள் கேட்டிருந்து கொள்ளுங்கள். அடர்ந்த கானகம், அடர்ந்த கானகத்திலே அபேதானந்தர் என்று சொல்லக்கூடிய மகரிஷி வாழ்ந்தார். கானகத்திலே ஒரு பகுதியிலே ஒரு அமர்ந்த தவத்திலே மேற்கொண்ட பொழுது ஓராண்டு நிறைவடையும். ஓராண்டு நிறைவடைந்த உடனே கண் விழித்து பார்ப்பார். அவர் கண்களுக்கு யாருடைய எண்ணம் புலப்படுகிறதோ அவர் செல்வார். அம்மா, எனக்கோ பசி அதிகமாக உள்ளது, பிச்சை இடங்களம்மா பிச்சை இடங்களம்மா என்று மன்றாடுவார் மகமுனிவர். மகமுனிவரின் அழுகுரலை கேட்டு இல்லத்தரசிகள் வெளியே வருவார்கள். அன்னத்தை கொடுப்பார்கள். அதை பெறுவார், புசிப்பார், மீண்டும் அதை இடத்திற்கு செல்வார், தவத்தினை மேற்கொள்வார். இப்படி பல ஆண்டுகள் உருவடின. ஒரு சமயம் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவர் கண்களுக்கு யாருடைய இல்லம் புலப்பட்டது தெரியுமோ? யாருடைய இல்லம் சாமி? உன்னுடைய மருமக பிள்ளையும் உன்னுடைய மகளும் வசிக்கக்கூடிய அது சோனிதாவை கொண்டு தெரிந்தது. அல்லதுதான் நடந்தது வேறாயிற்று. மகமுனிவரை சென்றார். கோட்டையின் வெளியே நின்றார். அம்மா, பிச்சை பசி அதிகமாக உள்ளது, பிச்சை தாருங்களாமா பிச்சை தாருங்களாமா என்று கேட்டார் மகமுனிவர். ஆனால் உன் மருமக பிள்ளையும் உன் மகளும் எக்காரியம் செய்தார்கள் தெரியுமோ? கோட்டையின் கதவினை தாளித்துக் கொண்டு சிற்றின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். உணர்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். இது இருந்த மகமுனிவருக்கு கோபம் இருந்தது. என்ன பசி பசி என்று நாம் அழுகிறோம், நம்முடைய அழுகுரலை கேளாமல் இருவரும் கதவினை தாளிட்டுக் கொண்டு என்ப சுகத்தை பெறுகிறோம். அடையர்களே, இதனால் உருவாகக்கூடிய கரு இந்த கோட்டையின் கதவானது எப்படி மூடி கிடக்கிறதோ அதுபோல் இந்த கர்ப்பகதமும் மூடப்பட வேண்டும் என்று அன்று கொடுத்தால் மூடியது கர்ப்பகதவு. 36 மாதமாக சுமக்கிறார் கருவை. கூறிவிட்ட விளக்கத்தை நான் வருகிறேன். சுவாமி, இப்படி தடைபட்டு கிடக்கின்றது. இதற்கு விடிவு காலமே இல்லையா? இதற்குண்டான உபாயத்தை நீங்கள் தான் கூற வேண்டும் சுவாமி. உபாயத்தை நீங்கள் நல்லவர்களுக்கு நல்லதே நடந்தேறும் என்று சொல்லுவார்கள். ஆகையா நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? இப்பொழுது உன் தந்தையோடு நீ உடன் செல்ல வேண்டும் கைலாயத்திற்கு. அந்த கைலாய வாசல் முக்கன்மூர்த்தி பரமக்கடவுளின் தாத்தாவை கோரி வழிபட்டால் நிச்சயம் நற்பலன் கிட்டும். நல்லபடியாக குழந்தை பிறக்கும் என்று எண்ணுகிறேன். எனக்கு ஒரு மனவேதனை என்ன தெரியுமா? எனக்கென இருந்தவள் ஒரே மகள், மகளோ இந்நிலைக்கு ஆளாகிவிட்டார். இந்நாட்டை எனக்கு பிறகு ஆள ஒரு வாரிசு இல்லையா என்ற என்னுடைய மனவருத்தம். தனக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஒரு புத்திர பாக்கியம் ஆண்வாரிசு இல்லை மறக்கவலை. நிச்சயம் சென்று என் தாத்தா பரமக்கடவுளை வழிபட்டால் உமக்கும் நற்பலன் கிட்டும். செல்லுங்கள். இப்பொழுது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நண்பு சொந்தங்களை திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம்